அதெல்லாம் இங்க பாரு, வேற்றுமையில் ஒற்றுமை. நான் சொல்றத கேளு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்றோம், அவ்வளவுதான். ஆமா, இதான் வேற்றுமையில பாரு, நாங்க வேற்றுமையில் ஒற்றுமை. அவர் ராஜா அவர்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் அவர்கள் ராகுல் காந்தி ஏன் இங்க வந்து போட்டியிட வேண்டும், வேறு இடத்துல போட்டியிடலாமே அன்று மிகவும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகின்ற கதையாக சொல்லுகிறார். 18 சீட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மக்களவை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியினுடைய கதையே இப்படி இருக்கிறது. இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக இவர்கள் உடைந்த பானையை ஒட்ட வைத்து பிளாஸ்டரி போட்டு ஒட்ட வைத்து இவர்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி முடியும்? அல்ல, அவர் என்ன ஜோசியக்காரா? அதெல்லாம் நாங்க யாருக்கும் பி டீமும் இல்ல, கத்திரிக்காய் டீமும் இல்ல, புரிஞ்சதா? மக்களிடம் அவருடைய மைண்ட மூலச்சலவை பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. எதை வித்திருக்காங்க? நீங்க சொல்லுங்க, எதை வித்திருக்காங்க? எல்ஐசில 10% பங்குகளை வந்து கொடுத்திருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் தான் கொடுத்திருக்காங்க. வேற யாரு கொடுத்திருக்காங்க? ஐடிபிஐ பேங்க் யாரு? நீங்கள் பாலிசி சொல்லி சொல்லுங்க, கொள்கையை சொல்லி கேளுங்க. மக்களோட பொய் பிரச்சாரத்தை சொல்லி மத்திய அரசின் மீது சேற்றை வாரி பூசி ஏமாற்றாதீர்கள். ஏங்க, எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கா மதுரையில. ஐயா அவர் வந்து நாட்டை நாசப்படுத்தியதுல மிக முக்கியமான பங்கு கம்யூனிஸ்டோடு கொண்டு. எப்படி இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்த்துக்கோங்க, மக்களே கவனித்துக் கொள்ளுங்கள். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுக உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா வணக்கம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயாவோட வந்து துவங்கலான்னு இருக்கேன். பிரதமர் அவர்கள் வந்து ஒரு நேற்று தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. நீங்க நிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நிக்கக்கூடிய தொகுதிகள்ல வந்து 25% தொகுதிகள்ல வந்து உங்க கூட்டணி கட்சிக்கு நீங்க எதிராக வந்து வேட்பாளர் நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மக்கள் பார்த்தா எப்படி நினைப்பாங்க? இது ஒரு பொருந்தாத கூட்டணி, இதுக்கு நம்ம வாக்களிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி நிப்பாட்டி இருக்கோம்னு அவர் சொல்றாரு, நாங்க சொல்லல. காங்கிரஸோ அல்லது மம்தாவோ யாருமே சொல்லல, புரியுதா? ஆகையினால அவங்க எதை வச்சு அவர் சொல்றாருன்னா, மம்தா நிப்பாட்டி இருக்காங்க, காங்கிரஸ் தனியா நிக்குது, கேரளால கம்யூனிஸ்ட் நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, புரியுதா? அதனால அவர் அந்த மாதிரி சொல்றாரு. பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் இதெல்லாம் வந்து அவர் அதை வச்சுக்கிட்டு சொல்றாரு. அது கணக்கு அல்ல எங்களுக்கு. நாங்க காங்கிரஸும் ஜெயிச்சாலும் அதே மாதிரி அங்க ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் நாங்க ரெண்டும் ஒண்ணுதான், புரிஞ்சுக்கோ, சரியா? அதே மாதிரி மம்தா ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். ராகுல் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். இங்கேயும் அதேதான். அதனால அதெல்லாம் இங்க பாரு, வேற்றுமையில் ஒற்றுமை. நான் சொல்றத கேளு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்றோம், அவ்வளவுதான். ஆமா, இதான் வேற்றுமையில பாரு, நாங்க வேற்றுமையில் ஒற்றுமை இதுலதான் நாங்க பாக்குறோம், நாங்க ஜெயிப்போம், அதோட நிப்பாட்டு. வேற என்ன சப்ஜெக்ட்? ஓகே, திரு குமரராஜ் ஐயா, 25% வந்து தொகுதிகளை நாங்க வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்த்து நிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் எங்களோட கூட்டணி வேட்பாளர் தானே ஜெயிக்க போறாங்க. இப்போ உதாரணமா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அங்கதான் அங்க ரெண்டு கட்சி தான் ரோல். கேரளாவுல பஞ்சாப்லயும் காங்கிரஸ்க்கு ஆம் ஆத்மிக்கு தான் ரோல். சோ அது போலதானே அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வயநாட்டில் ஆணிராஜா அவர்கள் ராகுல் காந்தி வெற்றி பெற்று விட்டக் கூடாது என்பதற்காக அனைத்து பணிகளையும் செய்கிறார். அவர் ராஜா அவர்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் அவர்கள் ராகுல் காந்தி ஏன் இங்க வந்து போட்டியிட வேண்டும், வேறு இடத்துல போட்டியிடலாமே அன்று மிகவும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகின்ற கதையாக சொல்லுகிறார். கடந்த முறை பினராயி விஜயன் அவர்கள் வயநாட்டில் வந்தால் ராகுல் தோற்று போய் ஓடி விடுவார், அதற்காகத்தான் இங்கே வருகிறார், அவரை தோற்கடிப்போம். போன தடவை சொன்னோம்.
போன தடவை அமேதியிலையும் வயநாட்டிலையும் போட்ட போது பினராயி விஜயன் அப்பதான் சொன்னார், இங்க கேரளாவிற்கு வந்தால் ராகுல் காந்தியை தோற்கடித்து ஓட வைப்போம் என்று சொன்னார் போன தடவை. இந்த தடவை நீங்கள் அவருடைய மிக முக்கியமான அதாவது குடும்ப தொகுதியான அமேதியில் ஸ்மிருதி இராணி அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு 50,000 வாக்குகள். ஆமா 50,000 வாக்கு வித்தியாசம், 500 வாக்கு வித்தியாசம், ஜனநாயகத்துல 1 ஓட்டு வித்தியாசம் இருந்தாலும் தோற்றதுதான். இப்படி முன்னுக்கு பின் முரணாக மம்தா பானர்ஜி அவர்கள் 42 சீட்டும் இவங்கள்ட்ட எதையும் கூட கேட்கவே கிடையாது, ஒண்ணுத்தையும் சொல்லல, அவங்களே வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 42 சீட்டும் வந்துருமா? ஏற்கனவே 19 சீட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான், 18 சீட்டுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மக்களவை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியினுடைய கதையே இப்படி இருக்கிறது. இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக இவர்கள் உடைந்த பானையை ஒட்ட வைத்து பிளாஸ்டரி போட்டு ஒட்ட வைத்து இவர்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி முடியும் என்ன என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கேள்வி. திரு காமாட்சி ஐயா, இது வந்து பொருந்தாத கூட்டணி, கொள்கை இல்லாத கூட்டணி தானே தெரியுது. இப்ப நேற்றைய தினம் கூட பினராயி விஜயன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை பத்தி கடுமையா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பிஜேபியோட பி டீமா செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்றீங்க? இந்த நாட்டை வந்து நாசகாரத்தனம் பண்ணுனதுல மிகப்பெரிய பங்கு வந்து இந்த 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் உண்டு. சரியா? திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டுகளும் இங்க ஒரே அணியில் போட்டியிடுகின்றவர்கள். ஐயா அவர்கள் வந்து நாட்டை நாசப்படுத்தியதுல மிக முக்கியமான பங்கு கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. எப்படி இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்த்துக்கங்க, மக்களே கவனித்துக் கொள்ளுங்கள். பாப்பாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க தனித்தன்மையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான், புரிஞ்சுக்கோங்க. சொல்லலாம் சார், அதே சார் பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க பாரு, பிஜேபி பி டீம்னு சொல்றது. பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. இங்க பாரு கண்ணு, அவர் என்ன கடவுளா இல்ல அவர் என்ன ஜோசிகாரா? அதெல்லாம் நாங்க யாருக்கும் பி டீமும் இல்ல, கத்திரிக்காய் டீமும் இல்ல, புரிஞ்சதா? கேரளால இந்த தடவை வந்து காங்கிரஸ் கணிசமான இடங்கள்ல வெற்றி பெறும். வேணும்னாலும் நீ பார்த்துக்கிட்டே இரு. என்னடா நான் காமாட்சி நாயுடு இப்படி சொல்றாரேன்னு நினைக்க வேண்டாம். ஆனா மோடிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ற முறை வயநாட்டுல சென்ற முறை அமேதியை தோற்றாரு, இந்த வாட்டி வந்து வயநாட்டிலயும் வந்து அவர் விரட்டடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு கண்ணு, வாயில வட சுடுறாலும் எதை வேணாலும் சுடுவார்ல சார். இன்னொன்னா வந்து நிறைவேற்றி செஞ்சுட்டு வர்றாரு. பாரு, அது சாதனை எல்லாம் இதோட கட்டா பண்ணிடுவோம், இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். சரியா? எங்கள்கிட்ட பெரிய கத்திரி இருக்கு, அந்த கத்திரியை வச்சு வெட்டிடுவோம். மெஜாரிட்டியோட ஒரு வரலாற்று சாதனை படிக்க போறேன்னு சொல்றாங்க. அது அதான் வித்துருவானுங்கல்ல, இந்தியா வித்துருவான் அமெரிக்காவுக்கு, சைனாவுக்கு தான். இல்லங்க, நான் கண்டிப்பாக இதுல முரண்படுறேன். ஐயா தொடர்ந்து வித்துருவாங்கன்னு சொன்னா எதை வித்துறது? என்ன நடந்துருச்சு? 10 ஆண்டு காலங்கள் மத்திய அரசிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எதை வித்துருக்காங்க? ஏர் இந்தியா வித்துட்டாங்கன்னா ஏர் இந்தியா கொடுத்தது தனிப்பட்ட முறையில டாடா கம்பெனிக்கு. இந்தியாவுடைய இருங்க சார், இந்தியாவிலே மிகப்பெரிய போர்ட் எது சார்? குஜராத் போர்ட் தான். சரி, குஜராத் போர்ட் யாருக்கு வித்தீங்க? குஜராத் போர்ட் வந்து அம்பானி அவர்கள் மெயின்டைன் பண்ணுவதற்கும் அங்கே இருக்கின்ற உரிமைகளை படுத்துவதற்கு போர்ட்டை ஒண்ணு வித்துடல. 800 போர்ட் யாரு கொடுத்திருக்கு? அதைத்தான் சொல்றேன். மறுபடியும் பராமரிப்பதற்கும் அங்கே இருக்கின்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க குறிப்பிட்ட பீரியடுக்கு. அதை குறிப்பிட்ட பீரியடு கொடுத்தா அது எப்படி வித்ததாகும்? விற்பதற்கும் பார்த்துக் கொள்வதற்கு, லீஸ் கொடுப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எல்லாமே அப்படித்தான். அரசியல் எதிரிகளாக நீங்கள் அரசியல் ஏமாற்றி மக்களிடம் அவருடைய மைண்ட மூலச்சலவை பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. எதை வித்திருக்காங்க? நீங்க சொல்லுங்க, எதை வித்திருக்காங்க? எல்ஐசில 10% பங்குகளை வந்து கொடுத்திருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் தான் கொடுத்திருக்காங்க. வேற யாரு கொடுத்திருக்காங்க? ஐடிபிஐ பேங்க் யாரு? ஐடிபிஐ பேங்க் என்னங்க சம்பந்தம்? எல்ஐசிக்கு கவர்மெண்ட் சம்பந்தம். அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். மத்திய அரசுடைய நிர்வாகத்துலதான் இருக்குது. தலையிடக்கூடாது. அது எப்படி தலையிடக்கூடாது? அது இந்த ஆள் வந்து மாத்திக்கிட்டு கிடையவே கிடையாது. சும்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல எல்ஐசி என்எல்சி எல்லாத்துலயும் விற்க ஏற்பாடு செஞ்சது மன்மோகன் சிங் காலத்துல செயல்படுத்தப்பட்டது
மோடிஜியினுடைய காலத்துல. இல்லையா நீங்க வந்து போற போக்குல ஐயா கூட கண்டிச்சாரு, வித்துட்டீங்க சைனாக்கு வித்துட்டீங்க அமெரிக்கா. ஆமா. என்னத்த வித்தாங்க சொல்லுங்க. மோடிஜி என்ன சொல்றாருன்னா நீங்க தான் தேச துரோகிகள், ஏன்னா நீங்க தான் கச்சத்தீவு வந்து தாராவாதீங்க. ஆனா கச்சத்தீவு கத்திரிக்காய் தீவு இங்க இருக்க கச்சத்தீவு நாங்க கொடுத்துறோம் எப்ப வேணாலும் நம்ம அதை எடுத்துக்கிடலாம், அது புரிஞ்சுக்கோ. இவன் சைனாக்காரன உள்ள விட்டுட்டு சைனாக்காரன் என்ன விட்டுருக்காங்க, சைனாக்காரன் என்ன விட்டாங்க, லோக்ஜாம்ல என்ன பண்ணி பண்ணாங்க, நம்மளுடைய எதிரிகளை கூட விரட்டி வச்சாங்க சார். நம்ம வீரர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. 17 கிலோமீட்டர் தமிழகத்தினுடைய தலை சார்ந்த இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்னைக்கு உலகத்தினுடைய கூரை இருக்கிற எல்லா நாட்டையும் இந்தியா என்ன சொல்கிறது என்பதை மட்டும் பார்க்கத்தான் செய்யணும். சைனாக்காரன் ஓடி போயிட்டான். ஐயோ 10 ஆண்டு காலமா நம்ம இப்படி காங்கிரஸ் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது, இப்படி வந்து அமைச்சிட்டாங்களே, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாம போயிட்டோமே சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. எடுத்து ரோடு போட்டுட்டாங்க. ஒண்ணு கிடையாது குடியமர்த்திட்டாங்க. எதுக்கு இல்லவே இல்லை. தவறான செய்தி. அதான் இது முதல் முறை இல்லங்க, 3 முறை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜெய்சங்கர் கிளியரா சொல்லிட்டாருல, என்னுடைய வீட்டுக்கு நீ பேர் வச்சுட்டேன்னா அது உன் வீடு ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாருல்ல. இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிறாங்க, பதில் சொல்லிக்கிறாங்களா? சொல்லலையே. எது எப்படி உரிமை, அதைத்தான் சொல்றேன். ஏங்க நீ கூட நம்ம எல்ஐசி பில்டிங்க்கு என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடனே ஹக்கீம்க்கு ஆயிடுமா சொல்லுங்க? இவ்வளவுதான் இல்லங்க. சைனா என்கின்ற தனிநபர் இந்தியாவில் இருக்கின்ற சைனா என்கிற ஒரு நாடை வந்து நீங்க தனிநபர் தான் நான் பாக்குறேன். சைனா என்கின்ற ஒரு தனிநபரான ஒரு நாடு ஏன் வீட்டுல இருக்கிறவங்கள எங்க ஊர்ல இருக்கிற என்னோட வீட்டுக்கு இதுதான் என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டா அது சைனாவுடைய வீடு ஆயிடுமா? என் வீடு தாங்க. அதான் கேக்குறேன். ஆமா, விளக்கம் வெங்காயங்க விளக்கம் சொன்னா போதுமா? அதான் அங்கதான் இதுல வந்து 17 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டானே. 17 கிலோமீட்டர் உள்ள வந்து யாருடைய காலத்துல வீடு போட்டு இந்தோ சைனா வார் 1965ல இது பண்ணி வந்ததுங்க. இன்னைக்கு இல்லங்க, அது இன்னைக்கு கிடையாது. 850 கிலோமீட்டர் ரவுண்ட் அது பண்ணது. இப்ப வந்துட்டு அப்ப ஐயா ஒத்துக்கிட்டாருல்ல. யாரு காலத்துல நடந்தது? 850 கிலோமீட்டர் சொல்லி சொல்றாரு. இல்ல 850 கிலோமீட்டர் இல்ல, அவ்வளவு 10,000 சதுர அடிகள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. 10,000 சதுர அடிகள் இது பண்ணிட்டு வந்து அப்ப கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் அதுல இருந்து 65க்கு அப்புறம் 71 பாகிஸ்தான் வார நடந்தப்பே ஒண்ணு பேரல. அதுக்கப்புறமும் பஞ்சசீல கொள்கை சுயநிலையை வச்சு பண்ண அந்த பிறகும் கூட இவங்க ஒண்ணுமே பண்ணல. காங்கிரஸ் விட்டதை விட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுதுதான் 2022ல லோக்ஜாம்ல அவங்க முயற்சி பண்ணின பொழுது நம்மளுடைய எதிரிப்படை ராஜ்நாத் சிங் வச்சு மொத்தமா அவங்கள வெளியேற்றி விட்டு அங்கிருந்து ஓட விட்டாங்க. அதான் ஓடி போயிட்டாங்க அவங்க. இதுதான் உண்மை. ஏமாற்றக்கூடாது. மக்களிடம் உண்மையை சொல்லுங்க. நீங்கள் பாலிசி சொல்லிக் கொள்ளுங்க, கொள்கையை சொல்லி கேளுங்க. மக்களிடம் பொய் பிரச்சாரத்தை சொல்லி மத்திய அரசின் மீது சேற்றை வாரி பூசி ஏமாற்றாதீர்கள். ஏங்க எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கா மதுரையில. சொல்லுங்க, பேசுறீங்க. லீசு கொடுக்கறதுக்கும் விக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்காது. சும்மா நீங்க மூத்தவரே நிறைய தரமான ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி நீங்க தவறான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா? பாருங்க, வித்தாங்கன்னா லீசு கொடுத்தாங்கன்னா எல்லாம் உங்களுக்குன்னு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? பாருங்க, உங்களுடைய தரத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சார், மதுரையில ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டான்ல. ஆமா, அது எங்க பாட்டி ராணி மங்கம்மா கொடுத்த இடம். அந்த இடம். ஆமா, எங்க பாட்டி ராணி மங்கம்மா இடம். மங்கம்மா இடத்துல இப்ப அவங்க ஸ்டார் ஹோட்டல் கட்டி. யாரு கட்டிருக்கா ஸ்டார் ஹோட்டல்? லீசு கொடுத்துட்டாங்க. ரயில்வே டிவிஷன் நான் கூட மாதத்துக்கு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கேன். 700 ரூபாய் வாங்குறான். ரயில்வேல வர்றதுக்கு வெறும் 500 ரூபாய் 3 மாசத்துக்கு 700 ரூபாய் வாங்குறான்றதுக்காக அப்புறம் என்ன? ரயில்வேல எத்தனையோ நிறைய விஷயங்களை இன்கம் வர்றதுக்காக தன்னுடைய வருமானத்திற்காக நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. எவ்வளவோ இடத்துல கொடுத்திருக்காங்க. ராணி மங்கம்மா சித்திரம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட்டலா இருக்குது. அங்க எதிர்க்க இருக்கிற ஹோட்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. ரயில்வேல கொடுத்துருக்கான்றதுக்காக வருமானத்துக்கு வழிபடுறதுக்காக செஞ்சிருக்காங்க. இப்போ ஏர் இந்தியா டாடா நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதே போல இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஐயா சொன்னார் எல்ஐசி கூட ஒரு 10% ஆஃப் வந்து ஷேர் வந்து விற்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இப்ப குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. மெர்ஜஸ் ஆஃப் பேங்க்ஸ், பேங்க வந்து மெர்ஜ் பண்றாங்க, அதுவும் கமர்ஷியல் ஆக போகுது பேங்க் அப்படின்னு சொல்லப்படுது. பேங்கே கமர்ஷியல் பேங்க் தாங்க. அதுல ஷெட்யூல் பேங்க்
ஷெட்யூல் பேங்க் வச்சிருக்கிறது வியாபாரம் பண்ணுவதற்காகத்தான். இன்றைக்கு இருக்கின்ற நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ஹவுசிங் போர்டு லோன் வாங்குறீங்க, ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசிக்கல் பேங்க் ஒண்ணு இருக்கு. பிசிக்கல் பேங்க் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, தனிப்பட்ட பொருள் பேங்க். ஷெட்யூல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ற பேங்க்கள். 20 லட்சம் வாங்குனீங்கன்னா 20 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 45 லட்சம் ரூபாய் கட்டணும். பேங்க் வந்து லாபத்துக்கு நடத்துறதுக்காகத்தான் வச்சிருக்காங்க, யாரும் நஷ்டத்துக்கு பண்றதுக்கு கிடையாது. ஆனால் கமர்ஷியலைசேஷன் ஒண்ணுமே பண்ணலையே இன்ன வரைக்கும். தனிப்பட்ட முறையிலான வங்கிகளுக்கும் இந்த ஷெட்யூல் பேங்க் சொல்லப்படுகின்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் கண்ட்ரோல் பண்ண வங்கிகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. மக்களுக்கான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் 9% தான் அதிகபட்சமான வீட்டு லோனுடைய வட்டி இன்னைக்கு இருக்குது, முறைப்படி இருக்குது. தேவையற்ற செலவுகளை மிக அதிகமாக 25 MD, 25 CMD, 25 ஒரு 2000 அதிகாரிகள் ஒரு பேங்குக்கு, இதெல்லாம் பண்றதுக்காகத்தான் 14 பேங்க் 25 பேங்க் இருந்ததை இன்னைக்கு 14 பேங்குக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்டிக்கு ஒருத்தருக்கு மட்டும் செலவு வந்து 10 ல இருந்து 15 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு செலவுன்னா, இப்ப 15 எம்டிகளை குறைச்சாங்கன்னா எத்தனை கோடி ரூபாய்கள் மிச்சமா இருக்குது. இது வந்து அரசினுடைய சிக்கன நடவடிக்கை தானே ஒழிய பேங்க் இல்லைன்னு சொல்லி சொல்லலையே. பேங்க கொண்டு போய் எங்கேயும் வித்துலையே. ஊழியர்கள் எங்க போயிட்டாங்க? ஊழியர்கள் இந்த பேங்க்ல சேர்த்துட்டாங்க. சிண்டிகேட் பேங்க்ல இருந்த ஊழியர்கள் எல்லாரும் கார்பரேஷன் பேங்க் வந்துட்டாங்க. திரு காமாட்சியா, இப்ப மிக சமீபமா வந்து இப்ப கர்நாடகால வந்து நம்முடைய மோடிஜி வந்து பிரச்சாரத்தை ஈடுபடும் சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. 2047க்காக நான் வந்து 24/7 24 மணி நேரம் நான் உழைக்கிறேன், எனது ரிப்போர்ட் கார்டுடன் இங்கே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக இரவும் பகலுமாக கடுமையாக உழைக்கிறேன், உங்கள் கனவுகளே என் லட்சியமாக, என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவும் என் நாட்டுக்காக மட்டுமே நான் கொள்கைகளை மட்டுமல்ல கேரண்டியாகவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் நான் உங்களுக்கு 2047 ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட நம்மளுடைய பிரதமர் வந்து. ஆமா 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 அது வரையும் 47 இவருக்கு இப்ப வயசு 73 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அவரு வந்து 47 வரலின்னா என்ன வயசு எல்லாம். அதாவது அட்ட புழுகு ஆகாச புழுகுன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். இல்ல இல்ல 100 ஆண்டுகள் இருந்தா கூட அந்த 100 வயசுல வரும். ஆமா நான் அதாவது கண்ணு அண்ட புழுகன் ஆகாச புழுகன்னா கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய புழுகன் வீழ்த்த முடியாத சக்தி ஆயிட்டாரு. அவரு வீழ்த்த முடியாத சக்தி இருக்கிறதுனால நீங்க கால் புணர்ச்சியில பேசலாம். அந்த கால் பாவது உணர்ச்சியாவது அவர் வந்து அண்ட புழுகை ஆகாச புழுகைங்கிறது சீல் குத்தப்பட்டாச்சு. ஒரு பிரதமரை பார்த்து நீங்க ஒரு மீறி பேச பிரதமரை பார்த்துன்னு நான் வந்து அரசியலா தான் பேசுறேன். அவர் பிரதமரை நான் பேசல. இந்த தேசத்தினுடைய பிரதமர் அரசியலுக்கு வரும்போது அவர் அரசியல் பேசுறாரு. ஆமா அவருடைய தொலைநோக்கு இருக்கு. ஒரு அமெரிக்காவை விட ஒரு தன்னுடைய குடும்பத்தையே பாதுகாக்க முடியாத ஒரு நபரால எப்படி இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும்? கட்ட பொண்டாட்டிய விட்டு ரோட்ல விட்டு பண்றாங்க. சும்மா இரியா என்ன புரியல? கட்டின பொண்டாட்டி கூட இருந்து பொண்டாட்டிக்கு கூட பிரதம மந்திரியா இருந்து வேண்டியதை செய்யாமல் சாதாரணமாக இருக்கின்ற அவருடைய வீட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு நபராவது அரசியலோ அரசினோட சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ எங்காவது இருக்கிறார்களா என்று எதிரிகள் கூட சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பாக தனிப்பட்ட முறையிலான நபர் அவர். வீட்டையே பாதுகாக்க முடியாத ஒருத்தனால 10 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்காரு. ஐயா சொன்னது முன்மாதிரி. திமுக பார்த்தோம்னா அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? அரசியல் என்ன வலிக்குது? எங்களுக்கு வலிக்கலங்க. உறுப்பினர் நீங்க அவைத் தலைவரா கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல செய்ய முடியுமா? காமாட்சி நாயுடு பையன் வந்து வர முடியுமா? மக்கள் வாக்களிக்க அதிமுக வரலாம், திமுக வர முடியுமா? இளையரசர் வந்து வந்திருக்காருன்னா இன்னாருடைய பையன்றது மட்டும்தான். இளைஞரணி செயலாளரா 70 வயசுலயும் 62 வயசுலயும் இளைஞரணி செயலாளரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தாருன்னா கலைஞருடைய பையன்ற ஒரே காரணத்துக்காக. மத்த எதுக்காக கொடுத்தாங்க? வந்தாங்களா? முக தமிழரசு சாம்ராஜ்யம் நடத்தினாரு, அழகிரி சாம்ராஜ்யம் நடத்தினாரு, கனிமொழி ஒரு பக்கம் சாம்ராஜ்யம் நடத்துறாங்க, செல்வி ஒரு பக்கம் நடத்துறாங்க, சபரீசன் ஒரு பக்கம் நடத்துறாரு, துகா ஸ்டாலின் ஒரு பக்கம் நடத்துறாங்க. சொல்ல முடியுமா? எண்ணிக்கை வரட்டுமா? கோவையினுடைய தமிழ் மாநாட்டுல இவங்களுடைய கனிமொழி இவங்களுடைய தமிழரசுடைய பொண்ணு வீணை வாசிச்சாங்க. தமிழ்நாடு வீணை வாசிக்கிறதுக்கு ஆளே கிடையாதா? ஐயா வந்து நல்ல மேற்கோள் காட்டினாரு. அதாவது இப்போ உதாரணமா பிஜேபியில கூட அந்தந்த மாநில முதல்வர்களோட ஒரு டேர்ம்க்கு அப்புறம் அடுத்த டேர்ம் மாத்திடுறாங்க. ஆனா
நம்ம கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எம்பியை ஒரு ஆக்குறோம் அப்படின்னா இல்ல. அவங்கள குறுநிலை மண்டலமாவே நம்ம ஆக்கிடுவோம். இங்க இப்ப குஜராத்ல சென்ற முறை 3 முதல்வர்கள் இங்க மாத்திட்டாங்க. பாரு. ஆமா. ராஜஸ்தான்ல ஏன் அப்ப ஏன் இந்த பிரதமரை மாத்திரம் என்னத்துக்கு 10 ஆண்டு காலமா ஒரு ஆளை வச்சிட்டு இருந்த பிரதமரை மாத்தி இருக்கணும்ல? 5 ஆண்டுக்கு அப்புறம் நீ பிரதமரை மாத்தி இருக்கணும் இல்லையா? அப்புறம் மட்டும் எதுக்கு வச்சிருக்க? அடுத்த முறை கண்டிப்பாக மோடிஜி பிரதமராக வரமாட்டார். அப்பா இல்ல, அது மோடிஜி மாதிரிதான் பிரதமர் வேண்டாம். எங்களை மக்கள் மூன்று முறையோட சரி. நாங்க இருக்கோம். அத்வானிக்கு தந்தாங்களா? 75 வயசுல கட்சியை வளர்த்து பெரிய ஆக்கணும். அத்வானிக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துறாங்களா? முரளிமனோகர் ஜோஷி எடுத்துருக்காங்களா? சுஷ்மா ஸ்வராஜனுடைய வீட்டுல தெரியுமா? அருண்ஜேட்லியுடைய பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆனா இவரு நம்ம ராஜ்நாத் சிங் அவரோட மகன் எம்பியா இல்ல, ராஜ்நாத் சிங் மகன் எம்பியா வந்திருக்காரு. அங்க மெரிட்ல அங்க லோக்கல் கேக்குறான். அவன் இருக்கிற மக்கள்கிட்ட நிக்கிறாங்க. ராஜ்யசபைக்கு கொண்டு வரலையே, நாமினேட்டட் போஸ்ட கொண்டு வந்து நிக்கல பேட்லயே. அதான் திரு காமாட்சியா, அதான் குடும்ப ஆட்சிக்கு தான் வந்து இந்த மோடிஜி வந்து எதிரா இருக்காரு. அப்பதான் வந்து வளர்ச்சி வந்து இதனால தான் அடிபட்டு போகுது அப்படின்றாரு. குஜராத்ல பண்ணார்ல, ஏன் இந்தியால பண்ணல? அதே மாதிரி இவர் 5 ஆண்டுக்கு அப்புறம் இவர் வேற ஆள பிரதமரா கொடுங்கன்னு இவர் போயிருக்கணும்ல, விலகி போயிருக்கணும்ல, ஏன் போகல? பண்ணிருக்காரு இல்லையா? ஜூன் 4ஆம் தேதி தெரிய போகுது. அது மக்கள் ஆப்பு வச்சுட்டானுங்க. நீங்க ஒண்ணும் வைக்க வேணாம். மக்கள் ஆப்பு வச்சுட்டானுங்க. அதான் நாங்களும் சொல்றோம். பெரிய ஆப்பு 4ஆம் தேதி வரைக்கும் பார்க்கலாம். 4ஆம் தேதி பெரிய ஆப்பு வச்சாச்சு. அந்த ஆப்பு கண்டிப்பா வந்து இந்த முறை வந்து இதோட பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல நாசமா போயிடும். ஐயா, நான் சவால் விடுறேன். தனிப்பட்ட முறையிலான ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கு என்னிடம் போட்டியிடுக்க தயாரா? ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு மீண்டும் அமைய இருக்கிறது. நீங்க முடியும் எஸ்னா நான் பணம் தர்றேன், இல்லன்னா நீங்க இது பண்ணி தருவீங்களா? என்ன வேணும் செய்ய முடியுமா உங்களால? இதே பேட்டி வச்சுக்குவோம். 4ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி பாப்போம். 5ஆம் தேதி வச்சுக்கலாம். அதீத நம்பிக்கையில இருக்காரு. ஆமா. ஓகே, இப்ப இறுதியான கேள்வி. இப்ப வந்து இந்தியா கூட்டணி தொடர்ச்சியா வந்து பொருந்தாத கூட்டணியா இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது ஊர்ஜிதப்படுத்தும் விதமா வந்து இன்றைய தினம் வந்து தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரச்சாரத்துல வந்து உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. உங்க கூட்டணி கட்சியினுடைய முதல்வர் சனாதனத்தை சம்பந்தமா பேசணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. இங்க பாரு, ரோட்ல போறவன் எல்லாம் எவன் வேணாலும் ரோட்ல போறவராங்க. ரேவந்த் ரெட்டி ரோட்ல போறவரா? நாட்டினுடைய முதலமைச்சர் கமல்நாத் ரோட்ல போறவரா? ராகுல் காந்தி ரோட்ல போறவரா? அவன் நாட்டுக்கு தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு அவன் முதலமைச்சர் இல்ல, புரிஞ்சுக்கோ. எங்க கட்சிக்கு எங்க தளபதி, எங்களுடைய இளைய தளபதி சொன்னது எங்களுக்கு ஏற்புடையது. அதோட அவர் ஏன் வந்து முதல்வரா பதவி ஏற்கும் போது ஏன் போனீங்க நீங்க? இங்க பாரு, பதவி ஏற்கும் போது நாங்க போறோம் வர்றோம், இதெல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்தியா கூட்டணி இங்க பாரு, இங்க பாரு, இதெல்லாம் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக போடுற வேஷம்பா. எது கூட புரியாம இருக்க. எங்களை பத்தி தப்பா பேசினாதான் எவனும் அங்க ஓட்டு போடுவேன், அதுக்காக பேசுறான். அதை பத்தி எல்லாம் நீ இதெல்லாம் கண்டுக்காத. இதெல்லாம் கடந்து போகணும். மக்கள் எப்படி பாப்பாங்க? பொருந்தா கூட்டணி வடபுலத்துக்கு ஒரு தடவை போய் பேசிட்டு வர சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களுடைய இளைய அரசரை இங்க பாருங்க, எல்லா வடபுலத்துல போய் பேச சொல்லுங்க. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை காலி பண்ணுவோம் சொல்லி மனுஷன் தான் சார் இருக்கான். காட்டு மிராண்டி எல்லாம் இல்ல, மனுஷன் போயிருக்கலாம். போய் பேசுங்களேன். அது இங்கதான் மத்திய பிரதேசத்துல போய் பேசுங்க. ஓகே, திரு குமரராஜ் ஐயா, இதயமான பார்வை. அவர் அங்க சொல்றாருன்னா அவருக்கு அங்க எடுப்படும்பா, அதனால ஒரு 4 ஓட்டு கிடைக்கும், அதனால சொல்லுவாரு அப்படின்றாரு. இல்ல, ஒட்டுமொத்த முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த கூட்டணி என்றால் INDA என்று சொல்லப்படுகின்ற கூட்டணி தான். I புள்ளி, N புள்ளி, D புள்ளி, I புள்ளி, A புள்ளி. இவங்க எல்லாத்திலையும் ஃபுல் ஸ்டாப் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாக எங்கும் களத்தில் சந்திக்க மாட்டார்கள். இவர்கள் சந்தர்ப்பவாத தேர்தலுக்காக ஒரு தனி மனிதனை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக எல்லோரும் வாருங்கள், எதிரிகள் எல்லாம் மேன்மேற்படுத்திக் கொள்ளுங்கள், புலி வருகிறது என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எந்த விதத்திலும் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 5வது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை 10வது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை 5வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் மேல்கோட்டு காட்டி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். 85,000 கோடி ரூபாய்கள் மானியம், காங்கிரஸ்காரங்க தின்னுட்டு இருந்த மானியத்தை எல்லாத்தையும் குறைச்சி மக்கள் நல்லது செய்வதற்காக உண்மையான யாருக்கு சேர வேண்டுமோ சேர்த்திருக்கிறார்கள். பல 4 கோடி வீடுகளை இதுவரைக்கும் இந்தியா மூலம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து 3 கோடி வீடுகள் கட்டி தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 25% பெண்களை மேலிலே
தன்னுடைய உஜ்வாலா திட்டத்தின் மூலமும் ஜன்தன் திட்டத்தின் மூலமாகவும் நிறைய மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே 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 கண்டிப்பாக மீண்டும் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே வரும் மக்களுக்கு நன்மை பயக்கும், நல்லது நடக்கும். காமாட்சி நிறைவான பார்வை, ராகுல் காந்தி அவர்கள் இருக்க அரசியல் இருக்கிற வரைக்கும் பிஜேபி வெற்றி தான். அவருக்கு என்ன வேலை? இப்ப 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாங்கி தருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? 2 ஏக்கர் கலைஞர் கொடுத்தாருல, அது மாதிரி சொன்னாங்க. 2 ஏக்கர் கலைஞர் கொடுத்தாரு இல்லையா? கலைஞர் கொடுத்தா இருக்கிறத கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். 2 கோடி பேருக்கு வேலை தரேன். மதுவிலக்கு அமல்படுத்துவோம், நீட்டை எடுத்துருவோம். 2 கோடி பேர்ல 1 கோடி பேருக்காவது வேலை கொடுத்துருக்காங்களா? யாரு சொன்னா? 1 கோடி பேருக்கு கொடுக்கலாம், கொடுத்துருக்காங்க. வேலை கொடுக்காம கிடையாது. வேலை கொடுக்காம என் அக்கா பொண்ணே பிரதமருடைய கையில தாங்க வாங்கியிருக்கேன். SBI வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறான். வேலைக்கு ஜாயின் பண்ணி 5 மாசம் ஆச்சு. இதெல்லாம் வந்து கனகலட்சுமி கணபதிபுரம், கோவையினுடைய கணபதிபுரம் கணேசபுரம் பிரான்ச்ல சேர்ந்திருக்காங்க. கொண்டு போல எங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா சொல்லுங்க. அதுதான் எனக்கும் புரியல. அதாவது என்னன்னா இதெல்லாம் எடுத்துட்டு போய் இல்லப்பா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு ட்ரைனிங் பத்தல. அவங்க இதெல்லாம் சொல்றதுக்கு ஐயா போயிருக்கலாமே. என்ன கூப்பிட்டானுங்க? நான் தான் இல்ல, ஐயாவே போயிருக்கலாம், போய் சொல்லி இருக்கலாம். ஆகையினால இதெல்லாம் வந்து ஆமா கண்ணு, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பொய்யை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அப்படி வேணா சொல்லுங்க. பொய் 2 கோடி பேருக்கு நான் தான் சொன்னேன். 15 லட்சம் ரூபாய் வந்து இன்னொரு பெரிய விஷயத்தை கொண்டு வராரு. ஒரு காலத்திலையும் 15 லட்சம் ரூபாயை வந்து உங்க அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லவே கிடையாது. தெளிவா சொல்லியிருக்காரு. மீட்டு கொண்டு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடப்படுவதற்கான அளவிற்கான பணம் வந்து வெளிநாட்டுல தங்கி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. இவர் அப்ப கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆனா 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்றாருங்க. சிஎம் இந்த மாதிரி சொல்லலாமாங்க? ஏமாத்து எப்படி பெரிய ஒரு மிகப்பெரிய பொய்ய வந்து நாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாரு 15 லட்சத்தை போட்டா முடிஞ்சது. என்னைக்கு அப்படி சொன்னாரு? சொல்லவே கிடையாது. அந்த பேட்டி இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நெட்ல இருக்குது, இணையத்துல இருக்குது. ஹிந்தியில பேசுனது உங்களுக்கு புரியல, எங்களுக்கு புரியல. ஆமா, அதனால உங்களுக்கு புரியாது எனக்கு. ஆனா செஸ்ஸுக்கு வரும்போது மட்டும் இந்திய பிரதமர்களே வாங்க, கேலோ இந்தியா வரும்போது மட்டும் இந்திய பிரதமர் வாங்க, மற்ற நேரத்துல எல்லாம் ஒன்றிய அரசர், ஒன்றிய பிரதமர் அப்படி இல்ல. செஸ்ஸுக்கு வரும்போதும் கேலோ இந்தியாவுக்கு வரும்போது மட்டும் பாரதத்தினுடைய பிரதமர், இந்திய பிரதமர் அவர்களே வருக வருக வருக, எங்களை பாராட்டி பேசுங்க அப்படின்றாங்க. மற்ற நேரத்துல எல்லாம் ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய பிரதமர் அப்படின்றது. அதாவது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா மக்களை ஏமாற்றுகின்ற மக்கள் தொடர்ந்து 50-60 ஆண்டு காலமாக தொடர்ந்து 49 செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி தொடங்கி இன்ன வரைக்கும் பிடியரிசி ஆக்கினது, ஏமாற்றுறது, 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொல்லி சொன்னது, கலர் டிவி மூலமாக இது பண்ணி சொல்றது, ஏமாத்துறது மட்டுமே இன்றைக்கு வரைக்கும். போன வாரம் கூட 100 கேள்விகளை டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் முழு பக்கம் விளம்பரமா கொடுத்திருக்குது. ஒரு கேள்விக்காக விளம்பரம் சொல்லுவீங்களா, பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்னவெல்லாம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் இந்த இடத்துல 37வது கேள்வியில 2வது பத்தியில இதை சொன்னீங்க, இதை செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகவல் கூட பதிலே சொல்லவில்லை. ஏனென்றால் முழுக்க பொய். மக்களிடம் நாங்கள் 100% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா நீட் தேர்வு பத்தி பேசுறது கிடையாது. எங்களுக்கு சூட்சுமம் தெரியும், ஃபார்முலா தெரியும். யாரை ஏமாற்றுவதற்காக? சிதம்பரத்தினுடைய மிஸ்ஸஸ் வந்து நேரம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இனிமேல் நீட் தேர்வுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய சிதம்பரத்தினுடைய மனைவி சொன்னாங்க. ஆமா, இல்ல அது அவர் சொன்னாரு அப்படின்னா தனிப்பட்டவங்க கருத்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரே ஐயாவோட கேட்கலாம். நாளைக்கு இந்த விவசாயிகளுடைய சட்டத்துல கூட அப்படித்தான் சொன்னாங்க, செத்தாலும் நாங்க மாத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து மாத்திராங்க. சில நேரங்களில் தேவைப்படுகிற பொழுது சில நேரங்களில் அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் நடக்கின்ற பொழுது அதை மாற்ற வேண்டிய சூழலும் சந்தர்ப்பமும் வருகின்ற பொழுது அதை மாற்றத்தான் ஆக வேண்டும். அதை தவிர்க்க முடியாது. அரசியல் நேர்மையோட ஒப்புக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் முழுக்க பொய்யை மட்டுமே தன்னுடைய தாரக மந்திரமாக சொல்லி 50 ஆண்டு காலமாக ஏமாற்றி வருகிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்யை மேலும் சில நாட்களுக்கு எடுத்து போகலாம் என்றால் அது நடக்க போவதில்லை. 2024 அதுக்கு முடிவு கட்டப்படும்.
ஐயா குமரராஜன் ஐயா அவர்கள் பேசுனது முழுக்க 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 எல்லாம் ஜோடிக்கப்பட்ட பொய். அவ்வளவுதான். ஓகே, உங்களுடைய இருவரோட கருத்தை பயன்படுத்தி நன்றி. நேயர்களுக்கு மீண்டும் நன்றி. தொடர்ந்து இணைந்தவர்கள் குக்கு செய்திகளுடன்.